தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். இஸ்ரேல் தேசத்தின் தேசிய கொடியை நாம் அனைவரும் பார்த்திருக்கின்றோம். இந்த இஸ்ரேல் நாட்டு கொடி எப்படி உருவானது தெரியுமா? இஸ்ரேல் நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பேன் என்று நமது ஆண்டவர் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே தாவீது ராஜாவிற்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். இது நம் பைபிளில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடியை யார் வடிவமைத்தார், எப்படி வடிவமைத்தார், எதை வைத்து வடிவமைத்தார் என்பது பற்றியும், இஸ்ரேல் நாட்டின் எண்ணெய் வளம் பற்றி கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் அனைவருக்கும் தெரிந்த மோசே தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார். எதிர்காலத்தில் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கவிருக்கும் காரியங்களை அப்போதே கணித்து விட்டார். இந்த தீர்க்க தரிசனமும் பைபிளில் இருக்கின்றது. எப்படி இஸ்ரேல் நாடு தங்களின் எண்ணெய் வளத்தை பைபிள் மூலம் கணித்து கண்டுபிடித்து தங்கள் நாட்டில் எண்ணெய் வளத்தை மேம்படுத்தினர் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் அறியாத பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த பதிவில் உள்ளது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலில் இஸ்ரேலின் கொடி பற்றி பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் கிமு 785 ஓசியா 3:4 வசனத்தின்படி இஸ்ரேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள் என்ற தேவ வாக்கு கிபி 70ஆம் ஆண்டு முதல் நிறைவேற துவங்கியது. இஸ்ரேல் மக்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு இருந்தனர். ஆனால் கிபி 1948ஆம் ஆண்டில் இஸ்ரேல் என்கின்ற தனி நாடு திரும்பவும் உருவானது. நமது பைபிளில் தாவீது ராஜா மூலம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். கிமு 1000 சங்கீதம் 64 சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கின்றவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று தாவீது முன்னறிவித்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். இது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போது இஸ்ரேல் நாட்டில் உபயோகத்தில் இருக்கும் தேசிய கொடி 1891ஆம் ஆண்டு பினாய் ஜியோன் என்கின்ற ஸ்தாபனத்தினால் அமெரிக்காவில் ஃபாஸ்டன் நகரில் உருவாக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்டது. 1897ஆம் ஆண்டு ஜெனீவாவில் கூடிய முதல் சியோனிய சங்க கூட்டம் தன் சின்னமாக இந்த கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சியோனிய சங்க ஸ்தாபகர் தியோடர் ஹர்சல் என்பவர் வேறொரு சின்னத்தை தனது மனதில் உருவகப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவரது எண்ணம் நிறைவேறாமலேயே 1904ஆம் வருடம் அவர் மரித்து போனார். 1933ஆம் ஆண்டு கூடிய 18வது சியோனிய காங்கிரஸ் மாநாடு 1891ஆம் ஆண்டு ஃபாஸ்டனில் உருவாக்கப்பட்ட சின்னத்தை உலக சியோனிய சங்கத்தின் கொடியாகவும் பொதுவாக யூதருடைய கொடியாகவும் ஏற்றுக்கொண்டது. இந்த கொடி வெள்ளை நிற பின்னணியில் நடுவில் இளநீர நிறத்தில் 6 மூலை கொண்ட தாவீதின் நட்சத்திரத்தின் மேல் ஓரத்திலும் கீழ் ஓரத்திலும் 2 இளநீர நிற பட்டை கோடுகள் கொண்டதாக இருக்கும். 1948ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி இந்த கொடி இஸ்ரேல் நாட்டின் அதிகாரப்பூர்வமான கொடி என்று அறிவிக்கப்பட்டது. 1949 இந்த கொடியை பற்றிய சட்டம் இஸ்ரேல் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த கொடியின் 2 பட்டைகளும் நட்சத்திரமும் நீல நிறத்தில் இருப்பதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது என்னாகமம் 15:38 மோசேவாகிய நீ இஸ்ரேல் புத்திரரிடம் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீர நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் என்று கூறினார். என்னாகமம் 15:40 நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக என்று சொல்லப்பட்டது. இது மோசேவின் காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இந்த காலத்தில் நவநாகரிக உடைகளின் ஓரங்களில் இளநீர தொங்கல்களை, அதாவது ஃப்ரிஞ்சஸ், ஓர ஜாலர்களை மற்றும் டாசல்ஸ், குஞ்சங்களை சேர்ப்பது நாகரிக உடைகளுக்கு ஒத்ததாக இருக்காது. ஆகவே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக தேசிய கொடியின் 2 ஓரங்களிலும் இளநீர நிறத்தில் 2 நாடாக்களும் கொடியின் மத்தியில் இளநீர நிறத்தில் தாவீதின் நட்சத்திரத்தையும் சேர்த்து கர்த்தருடைய கட்டளையின்படியே அதை பார்த்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக இருக்க இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் இந்த கொடியை உருவாக்கி இதற்கு வழிவகுத்திருக்கின்றனர். இப்படித்தான் இஸ்ரேல் நாட்டு கொடி வேதாகமத்தின்படி உருவாகி இருக்கின்றது.
இந்த விதமாக சத்தியத்தின்படி ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கின்றவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று தாவீது ராஜா மூலமாக உரைக்கப்பட்ட தேவ வாக்கு 3000 ஆண்டுகளுக்கு பின்பாக கிபி 1948 இஸ்ரேல் என்ற ஒரு ராஜ்யம், ஒரு தனி நாடு மீண்டும் உருவான போது இது நிறைவேறியது. ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? சரி, அடுத்ததாக இஸ்ரேல் தேசத்தின் இயற்கையான எண்ணெய் வளத்தை பற்றி மோசையின் தீர்க்க தரிசனம் என்ன? அது எப்படி 3500 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேறியது என்பது பற்றி பார்ப்போம். வேதாகமத்தில் உள்ள பல கோத்திர பிதாக்கள் தாங்கள் மரிப்பதற்கு முன்பாக தங்களின் சந்ததியரை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தெரிந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் வேறு வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்ததாக நாம் பார்க்க முடியும். அதே போல ஈசாக்கும் தனது மகன்களாகிய ஏசாவையும் யாக்கோபையும் கூப்பிட்டு ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். அதே போல யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலும் தனது 12 குமாரரை தனித்தனியாக அழைத்து ஆசீர்வதித்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அதே போல தேவதாசனாகிய மோசேயும் அவர் மரிப்பதற்கு முன்பாக 40 வருடங்களாக நடத்தி வந்த 12 கோத்திரங்களுக்கும் தனித்தனியாக பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு சென்றார். அதில் குறிப்பாக ஆசேர் கோத்திரத்திற்கு அவர் கொடுத்து போன ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு பின்பாக நமது தலைமுறையில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் இந்த கானான் தேசத்திற்கு நுழைந்த போது யோசுவா சீட்டு போட்டு 11 கோத்திர மக்களுக்கு நாட்டை பகிர்ந்து கொடுத்தார். அதில் 5ஆம் சீட்டு ஆசேர் கோத்திரத்திற்கு விழுந்தது. இந்த ஆசேர் கோத்திரத்தாருடைய எல்லை யோசுவா 19, 24 முதல் 31 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இது சுமார் 70 மைல் நீளமும் 15 மைல் அகலமும் உள்ள கடற்கரை பகுதி. கர்மேலுக்கு தெற்கே சுமார் 10 மைல் தூரத்திலிருந்து தீருவுக்கு வடக்கே சுமார் 15 மைல் வரையிலான பூமி. இந்த பகுதியை சுதந்திரமாக பெற்ற ஆசேர் கோத்திரத்திற்கு மோசே என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா? கிமு 1451 உபாகமம் 33, 24, 25 வசனங்களில் ஆசேர் புத்திர பாக்கியம் உள்ளவனாக தன் சகோதரருக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் அவன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். அவன் நாட்களுக்கு தக்கதாக அவன் பலனும் இருக்கும் என்று மோசே ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். இது எப்படி நிறைவேறியது என்று பார்ப்போம். இந்த இஸ்ரேல் தேசம் உலகத்திலேயே அதிக டூரிஸ்டுகள் வருகின்ற ஒரு சிறிய தேசம். 1987 வருட கணக்கின்படி இஸ்ரேலில் 32 அறைகள் கொண்ட 308 நவீன வசதிகள் கொண்ட தங்கும் விடுதிகள் இருந்ததென்றும் 15 லட்சம் டூரிஸ்டுகள் அங்கு வந்து போயினர் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஆகவே அங்கு மோட்டார் வாகன உபயோகம் அதிகம். இப்படி இந்த டூரிஸ்டுகளுக்கும் விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்களுக்கும் பலவித தொழிற்சாலைகளுக்கும் அதிகமாக பெட்ரோலும் எண்ணெயும் தேவைப்படும். இஸ்ரேலில் பல இடங்களில் சோதனை செய்தும் அவர்களுக்கு கணிசமான எண்ணெய் கிடைக்கவில்லை. எனவே எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகளை நம்பி இஸ்ரேல் ஜீவித்துக் கொண்டிருந்தது. 1967 இஸ்ரேல் பிடித்த சீனாய் தீபகற்பத்தில் அவர்களின் எண்ணெய் வள தேவைகளை அது பூர்த்தி செய்தது. 1973 நவம்பர் 28ஆம் தேதி எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடை செய்தது. 1979 எகிப்துடன் ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின்படி சீனா எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் எகிப்திற்கு கொடுத்துவிட வேண்டியதாக இருந்தது. இப்படி நடந்த போதிலும் எகிப்து தேசம் நியாயமான விலையில் சீனாயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை இஸ்ரேலுக்கு விற்க ஒப்புக்கொண்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் நாடு தன் எல்லைக்குள்ளாகவே எண்ணெய் வளத்தை தேட ஆரம்பித்தது. அப்போது பரிசுத்த வேதாகமத்தில் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று தேடிய போது மோசே ஆசேர் கோத்திரத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் உபாகமம் 33:24 அவர்களின் கண்ணில் பட்டது. அதன் பிரகாரம் இந்த வசனத்தை படித்துவிட்டு இந்த ஆசேர் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளை கணக்கு செய்து அதன் பிரகாரம் தற்காலத்து ஹெய்பா நகரத்திற்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் இவர்கள் சோதனை செய்து கிணறுகள் தோண்டியதில் இஸ்ரேல் நாட்டிற்கு வேண்டிய எண்ணெயில் 1/5 பாகம் இதுவரை அந்த இடத்திலிருந்து கிடைத்திருக்கின்றது. இன்னும் அதிக எண்ணெய் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 20 வருடங்களுக்கு முன்பாக மத்திய தரைக்கடலின் இஸ்ரேலிய எல்லைக்குள் 1 பில்லியன், அதாவது 1 லட்சம் கோடி பீப்பா எண்ணெய் 17,000 அடி ஆழத்தில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு கிணறுகள் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு எண்ணெய் எடுக்கும் பணி நடந்து வந்தது. கடந்த 57 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 470க்கும் மேற்பட்ட கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளது. அதில் 120க்கு மேற்பட்ட கிணறுகளில் எண்ணெய் எடுக்கப்பட்டுள்ளது.
இவ்விதமாக ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்கின்ற முன்னறிவிப்பு இந்த இஸ்ரேல் பிரதேசத்தில் கால்களுக்கு கீழாக பூமிக்கடியில் கிடைக்கும் எண்ணெயின் மூலம் கிட்டத்தட்ட 3470 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேறியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 33:24 வசனத்தில் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும் என்கின்ற முன்னறிவிப்பு இன்னும் நிறைவேறவில்லை. ஆசேர் கோத்திரத்திற்கு பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தில் மிகுதியான பாகம் தற்கால லீபனன் நாட்டில் அடங்கியிருக்கின்றது. வேத வாக்கியங்களின்படி இந்த லீபனன் பகுதியும் இஸ்ரவேல் நாட்டோடு சேரும் காலம் வரும்போது இந்த முன்னறிவிப்பின் நிறைவேறுதல் பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். இப்படியாக வேதாகமத்தில் நமது பைபிளில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவித்தபடியே நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றது. இதுவே இஸ்ரேல் நாட்டு கொடியை பற்றிய தீர்க்க தரிசனமும் மற்றும் இஸ்ரேலின் எண்ணெய் வளத்தை பற்றிய தீர்க்க தரிசனமும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வீடியோவை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.